ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விக்யூஸ். நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன்னா, இன்னைக்கு நான் தேக்கடி வந்திருக்கேன். இங்கே தேக்கடியில் ஃபார்ம் பெரியார் ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இருக்குது. ஸோ நான் இங்கே தான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு. வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன செடி வகைகள் இருக்குது, அதோட நன்மைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீலக்கொடி சொல்லுவோம். இது வந்து நம்ம பெயின் ஆயிலாக யூஸ் பண்ணுறது கூட வாதகொல்லி, அதே மாதிரி ஆருதா, அதே மாதிரி முருங்கை நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சி எடுக்கும். இது வந்து நம்ம மேக்ஸிமம் 35 இன்க்ரீடியன்ஸ் நம்ம போட்டு காய்ச்சி எடுக்கும். இது வந்து ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின், ஸ்டாத்தட்டிஸ், மயாலஜியா, ஷோல்டர் எத்தனை வருஷத்து வரையா இருந்தாலும் உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாயின்ஸ்லேருந்து வலி எடுத்து செக் பண்ண தேவையான அளவு எண்ணெய் எடுத்து ரவுண்ட் மசாஜ் பண்ணணும். மசில்ஸ்லேருந்து மேலேருந்து கீழே நோக்க தடைக்கலாம். அந்த நெக்கில் பெயின் இருந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி இந்த மாதிரி தடவிட்டாங்க. அதே மாதிரி எலும்பு தேய்மானம் நமக்கு வரும்போது அந்த சவுண்டு வரும்ல நடக்கும்போது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு டேப்லெட் அதுக்கு சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு சைன ஃப்ளூயிட் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அந்த ஆயிலும் தேய்ச்சி அந்த டேப்லெட் எடுத்துக்கலாம். தேய்ச்சிட்டு உங்களுக்கு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அது கழிஞ்சு நீங்கள் சுடுதண்ணி வச்சு 1/2 மணி எடுத்துக்கலாம். அந்த சுடுதண்ணி வச்சு குளிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விட்டுட்டாலும் கண்டினியூஸாக உங்களுக்கு இப்போ எத்தனை வருஷம் வலியாக இருந்தாலுமே சிவியர் பெயின் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 10 to 20 days இந்த மாதிரி டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வலி எல்லாமே உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஜாதிக்காய் இந்த மாதிரி காய் வந்து மெச்சூர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் வரும். இப்போ நேச்சுரலாக இந்த சென்டரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது உள்ளே வந்து உங்களுக்கு ரெட் கலரில் பூ இருக்கும். ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அதுக்குள்ளே தான் நமக்கு ஜாதி காய் இருக்கும். மெடிசனல் பர்பஸ்க்கு குக்கிங்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுறது. இது வந்து காஃபி பிளான் இந்த மாதிரி பெரிஸ் வரும். இது மெச்சூர் ஆனோன்னு உங்களுக்கு ரெட் கலர்ல வரும். ப்ரீ மெச்சூர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல வரும். இது நம்ம மெச்சூர் ஆனோன்னு பறிச்சு நம்ம வெயில போட்டு காய வச்சுட்டு அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்க பெரிஸ் மட்டும் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி எடுக்கிறது. ஒரு கப் காஃபிக்கு 1 டீஸ்பூன் போட்டா போதும். இது வந்து நம்ம சிக்கரி ஆட் பண்ணாதான் நமக்கு டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி சிக்கரி ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு புளிப்பு தன்மை இருக்கும். அது கடையில கிடைக்கிறது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். நமக்கு இதுல வந்து உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் ஃபுட் கலர் டயட் எந்த மெடிசன் நீங்க எடுத்தாலுமே அதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கிலீஷ் மெடிசன் ஏதாவது நோய்க்கு நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கனாலுமே அது கூட சேர்த்து உங்களுக்கு ஆயுர்வேதம் சேர்த்து எடுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன் நிப்பாட்டில் இந்த மெடிசன் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வராது. இது வந்து திப்பிலி, திரிஃபல்லா, மாசிக்காய் கடுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் மெடிசனுக்கு யூஸ் பண்ற சின்ன. இது வந்து அத்திப்பழம். நமக்கு 2 டைப்பான அத்தி இருக்கு. ஒன்று நாட்டத்தி, இது வந்து காட்டத்தி. இது வந்து மெடிசனல் பர்பஸ் யூஸ் பண்ணது. இது வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எடுத்துக்கலாம். இது மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்ந்தது. ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அது மாதிரி பசி எடுக்கத்தன்மை உருவாக்குறதுக்கு, அந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள ஹைட்டு வெயிட்டு சோர்வத்தன்மை மாதிரி ஸ்ட்ராங்னஸ் ஸ்ட்ரென்த்னஸ் கிடைக்கிறதுக்கு, பாடி பில்டிங் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து லேசியமா இருக்கும். காலைல நைட்ல சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்க டைரக்டா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பிரெட்ல தோசையில ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சின்னமன் ட்ரீ இது நம்ம எடுக்கிற வந்து இந்த பார்க் தான் எடுப்போம். இந்த பிரான்ச்சஸ் லீஃபை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மிஷினில் போட்டு கட் பண்ணி நம்ம எடுக்க. வெளியில வந்து இருக்கிறது நம்ம ஸ்கேல் சின்னமன் சொல்லுவோம். உள்ள இருக்கிறது வந்து உங்களுக்கு ரோல்ஸ் சுருள் பட்டை இருக்குல்ல, அது ரெண்டுமே ஒரே மரத்துல தான் இருக்கும். நம்ம கூடுதல் யூஸ் பண்றது வந்து இன்னர் ரோல் சின்னமன் இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் போட்டாலே போதும். இஞ்சில 2 டைப்பான இஞ்சி இருக்கு. ஒன்று வந்து நம்ம குக்கிங் யூஸ் பண்றது இந்த மாதிரி வரும். இது வந்து நம்ம யூஸ் பண்றது மெடிசினல் பர்பஸுக்கு. கேஸ், அசிடிட்டி, அல்சர், இன்டைஜஷன், ரெகுலர் மோஷன், வாமிட் சென்சேஷன் எல்லாமே யூஸ் பண்றது. இதுதான் நம்ம ஃபுட் எதுவும் சாப்பிட்டுட்டு இன்டைஜஷன் ப்ராப்ளமோ இல்லை கேஸ் ஃபார்ம் ஆகுது சடன் அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்போ டைம் நம்ம எடுத்தா போதும். இல்லை அல்சர், அசிடிட்டி அந்த மாதிரி வச்சுன்னா கண்டினியூஸாக ஒரு 4 to 5 days அந்த மாதிரி 1 week இல்லை 10 days அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு கியூர் பண்ணி கொடுக்கும். இது லேக்கியமா இருக்கும், பொடியா இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் எடுத்து சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க அதே மாதிரி இர்ரெகுலர் மோஷனெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா 2-3 நாள் கண்டினியூஸா 2 டைம் காலையில நைட்ல நீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு அதை எடுத்து. இது வந்து பாத்தீங்கன்னா ஹம்சபத்தி அதிகம் தைராய்டு இருக்குல்ல, ஹைப்பர் தைராய்டு இது நமக்கு பாத்தீங்கன்னா லைஃப் லாங் மெடிசனுக்கு பாத்தீங்கன்னா தைராய்டு, பிபி, சுகர் அந்த 3 மெடிசன் நமக்கு லைஃப் லாங் எடுக்க தேவை வரும். நீங்க ஆயுர்வேத மெடிசன் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதுல இருந்து நமக்கு விட்டு வெளியே வந்துடலாம். அது மாதிரி டேப்லெட் எதுவும் போடுறீங்க அப்படின்னா டேப்லெட் கூட சேர்த்து இந்த மெடிசன் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு டானிக் ஃபார்ம்ல வரும். காலையில நைட்ல லூக் வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும். அது மாதிரி டேப்லெட் போடுறீங்கன்னா அது கூட சேர்த்து 10 நாள் இருக்கும். 10 நாள் நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த எம்ஜி போடுறீங்களோ அந்த எம்ஜி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி கொடுப்பாங்க.
கொலஸ்ட்ரால் ரிமூவ் பண்றதுக்கு, எல்டிஎல் ரிமூவ் பண்ணி ஹெச்டிஎல் மெயின்டைன் பண்ணி ப்ளோக் அட்டாக் வராம பாதுகாத்து கொடுக்கும். அதே மாதிரி மெச்சூர் ஆயிட்டு அப்படின்னா நமக்கு அந்த போல்ஸ் மாதிரி அந்த இடத்துல ஸ்டக் ஆகிருக்கு, அதை நம்ம வெளியெடுத்து கொடுக்கணும். இது உங்களுக்கு டானிக் ஃபார்ம் தான் வரும். சொல்லுவல இன்சுலின் பிளான், டயபெட்டிஸ் சுகர் பேஷண்ட் மெடிசன் எடுக்கிறது. இது உங்களுக்கு இன்சுலினோ இல்லை டேப்லெட்டோ போடுறீங்க அப்படின்னா அது கூட சேர்த்து இந்த மெடிசன் எடுக்கணும். 15 நாள் நீங்க லேப்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டேப்லெட்ல டோசேஜ், இன்சுலின்ல டோசேஜ் உங்களுக்கு கம்மி பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு லூப் வாட்டர்ல கலந்து எம்டி ஸ்டொமக்ல தான் எடுக்கணும் காலையில. இது கையூனி, அலோவேரா, செம்பருத்தி, நெல்லிக்காய், நீலாம்பரி, சங்கு புஷ்பி, பிரம்மி, இந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி மயிலாஞ்சி, இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் போட்டு நம்ம ஹேர் ஆயில் பண்ணுவோம். இது டேண்ட்ரஃப் ப்ரீமெச்சூர் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்றதுக்கு, லென்த் ஆகுறதுக்கு, திக்னஸ், ஹேர் ஸ்பிட்டிங், அதே மாதிரி பிளாண்ட் ஹெட்ல ரீக்ரோத் பண்ணி கொடுக்கும். 50 இயர்ஸ்க்கு கீழே நமக்கு ரூட் இருக்கும். 50 இயர்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா நமக்கு ரூட் இருக்காது. அப்போ உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து நல்லா ரூட் மசாஜ் பண்ணி ஸ்கேம்பில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுவே நீங்க வேணும்னா வாஷ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டாலுமே போதும். டெய்லி தேய்க்கணும் அப்படின்னா டெய்லி தேய்க்கலாம், ஒரு நாள் விட்டு தேய்க்கலாம், இல்லைன்னா வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி தேய்க்கலாம். இல்லை இப்போ டே டைம்ல உங்களுக்கு தேய்க்க டைம் கிடைக்கல, நைட்ல தேய்ச்சிட்டு காலைல கூட உங்களுக்கு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹெர்பல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது இளமுளச்சின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கல்லூரிக்கு கிட்னி ஸ்டோன், மூத்திரத்துல கல்லு, அந்த மாதிரி பிரச்சனைக்கு இது உங்களுக்கு 8 mm வரை சின்ன சின்ன பீசஸா க்ரஷ் அவுட் பண்ணி உங்களுக்கு யூரின் வழியாக வெளியே எடுத்து கொடுக்கும். அது மாதிரி யூரினரி பெயின், யூரினரி கிளியரன்ஸ், அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாமல் உங்களுக்கு கிளியர் பண்ணி எடுத்துடலாம். ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலுமே திரும்ப ஸ்டோன் ஃபார்ம் ஆகாம நமக்கு கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு டானிக் ஃபார்ம்ல தான் மெச்சூர். இது மெச்சூர் ஆனது. இது நல்லா ஸ்பைசியா இருக்கும். 4 to 5 பீசஸ் போட்டாலே போதும். எவ்வளவு காரம் வேணுமோ அந்த மாதிரி. ஸ்னோரிங் எல்லாம் ஒத்த தலைவலி, கொட்ட பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி பிரச்சனைக்கு எத்தனை வருஷத்தை மைக்ரேன் ஸ்னோரிங் இருந்தாலும் உங்களுக்கு கியூர் பண்ணி கொடுத்துரும். இது உங்களுக்கு ஆயில் ஃபார்ம்ல வரும். ஒரு 5 drops எடுத்து நடு பல்ஸ் ஏரியால இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு பல்ஸ் ஏரியா கிடைக்கும், உச்சந்தலை கிடைக்கும். ஜஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு தூங்கினா போதும். மைக்ரேன்னா ஒரு 5 drops இங்க, ஒரு 2 drops எடுத்து காதுக்கு பின்னாடி, ஒரு 2 drops இந்த மாதிரி வச்சுட்டு தூங்கினாலே போதும். நைட்ல அது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதை அப்ளை பண்ணும் போது அதுக்கு டிஃபரன்சியேஷன் தெரியும். 5 நாள்ல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தெரியும், சால்வ் பண்ணி கொடுக்கும். கண்டினியூஸா 1 மாசம் நீங்க யூஸ் பண்ணாலே போதும். நைட் டைம் மாத்திரம் அப்ளை பண்ணலாம். சாரி, கொக்கோ. இது ப்ரீ மெச்சூர் ஆனது. இது மெச்சூர் ஆனது. மெச்சூர் ஆனது உங்களுக்கு இந்த கலர்ல கட் பண்ணீங்கன்னா உள்ள இருக்க பழம் நம்ம சாப்பிடலாம். ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், ஃபேஷியல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உள்ள இருக்க பெரிஸ் நம்ம காய வச்சு ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுக்குது. இது காஃபி ஆட் பண்ணாதனா பால்ல இல்ல சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி சாக்லேட் ஃபிளேவர்ல நம்ம பால் ஒரு பிஞ்ச் போட்டுட்டா போதும். இது பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா, எனர்ஜி பூஸ்டர், செக்ஷுவல் பவர், ஹார்மோன் செக்ரீட் பண்ணிக்கலாம், இம்யூனிட்டி பவர், ஸ்டாமினா, ஜெண்டர் பாடி பில்டிங்க எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது ஜென்ஸும் லேடிஸும் சின்ன குழந்தைங்கள இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த்னஸ், இந்த மாதிரி கிளைம்பர் தான் எந்த மரம் வேணாலும் நமக்கு சப்போர்ட் கொடுத்துக்கலாம். இது வருஷத்துக்கு 1 time தான் கல்டிவேஷன். ரெயின் டிராப்ஸ் பாலினேஷன் இந்த மாதிரி த்ரெட் வரும். இதுல நமக்கு 3 டைப்பான பெப்பர் எடுத்துக்கலாம். கிரீன் பெப்பர், பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர். ப்ராசஸிங் வேற வேற. ப்ரீ மெச்சூர் அதுக்கு முன்னாடி நம்ம பறிச்சு காய்ச்சி எடுக்கும் போது நமக்கு கிரீன் பெப்பரா கிடைக்கும். மெச்சூர் ஆனோன்னு உங்களுக்கு ரெட் கலர்ல பழுத்தோடனே அதை ஃபுல்லா நம்ம வெயில போட்டு காய்ச்சி எடுக்கும்போது ட்ரை பண்ணி எடுக்கும் நம்மளுக்கு பிளாக் பெப்பரா கிடைக்கும். ஏன்னா ஃபுல்லா ரெட் கலர்ல ஆனோன்னா தண்ணியில சோக் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணா ஸ்கின் ரிமூவ் ஆயிரும். உள்ளுக்கு சீடை மாத்திரம் காய்ச்சி எடுக்கும் நமக்கு ஒயிட் பெப்பர் கிடைக்கும். அது ஸ்பைசிலெஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி ஸ்டூ, குருமா, அந்த மாதிரி புல்சா, ஆம்லேட் அந்த மாதிரி பண்றதுக்கு போட்டு எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா சர்பென்டினான்னு சொன்னால சர்ப்பகந்தா, ஹைப்பர் டென்ஷனுக்கு எடுக்கிறோம். அதே மாதிரி ரூட் உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ்க்கு எடுப்போம். இந்த லீஃப் நம்ம பிபிக்கு, ப்ரெஷருக்கு எடுக்கிறது. இது டானிக் ஃபார்ம்ல தான் வரும். உங்களுக்கு டேப்லெட் கூட சேர்த்து எடுக்கிறோம். டேப்லெட் டோசேஜ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி உங்களுக்கு போர்டர் லைன்ல கொண்டு தரும். இதனோட ரூட் நம்ம எக்ஸிமா, சொரியாசிஸ், இச்சிங், ரேஷஸ், ஃபங்கல் டிசீஸ் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் நமக்கு எடுத்துக்கலாம். அது மாதிரி எக்ஸிமா, சொரியாசிஸ் இருந்துச்சுன்னா 3 மாசத்துக்குள்ள கோர்ஸ் எடுக்கணும். இன்டர்னல், எக்ஸ்டர்னல் சேர்த்து எடுக்கணும். இன்டர்னல் பாத்தீங்கன்னா நமக்கு பிளட்ல இருக்க ஜெர்ம்ஸ் அணுக்களை சுத்திகரிச்சிட்டு அப்படின்னா திரும்ப திரும்ப அது நமக்கு ரிப்பீட்டேஷன் வரும். இன்டர்னல் எடுக்காம எக்ஸ்டர்னல் மாத்திரம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு திரும்ப அந்த அணுக்கள் உருவாக ரிப்பீட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு டானிக் ஃபார்ம் காலைல நைட்லயே எம்டி ஸ்டொமக்ல குடிச்சுக்கலாம். இல்ல பொடி வேணா பொடி பால்ல நீங்க கலந்து எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல சுடுதலை லைட்டா உப்பு மஞ்சள் பொடி போட்டு அந்த இடத்துல வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி விட்டுட்டு இந்த ஆயில் எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல காட்டன்லயாவது துணியிலையாவது எடுத்து அப்ளை பண்ணா கைட்டு தேய்க்கும்போது நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி நான்வெஜ் எதுவும் எடுக்கதா இருந்தா உங்களுக்கு வீக்லி வாரத்துக்கு 2 டைம் தான் எடுக்கணும். ரொம்ப எடுக்கக்கூடாது. எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது கியூர் ஆகும். இது பாத்தீங்கன்னா ஏலக்காய்.
நமக்கு 2 டைப்பான ரூட் இருக்கு, நேச்சுரல் ரூட், ஏரியல் ரூட். நேச்சுரல் ரூட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணுக்கு அடியில போயிடும். இது வந்து உங்களுக்கு ஏரியல் ரூட். இந்த வெள்ளை கலர்ல இருக்க வந்து பூவு ஹனி பீஸ் தான் பாலினேஷன் இந்த மாதிரி காய் வரும். இது பருவமாகும்போது பாத்தீங்கன்னா இந்த காய் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெச்சூராம இந்த மாதிரி பிளாக் கலர்ல இந்த சீடு வந்து அந்த மாதிரி வரும்போது நம்ம ஒண்ணு பறிச்சு ட்ரையர்ல கொடுத்த காய வச்சு எடுப்போம். 60 டிகிரி சென்டிகிரேட் 6:1 6 கிலோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு காய வச்சு வெளிதள்ளி கொடுக்கறது 1 கிலோ தான் கிடைக்கும். 6க்கு 1 கிலோ. அது மாதிரி டெய்லி ஃபிளக்சுவேஷன் வருது. அட்வான்ஸ் சொல்லுவோம். இது கூட த்ரிஃபல்லா மாசிக்கா கடுக்கா இந்த மாதிரி கற்பூரக்கோசு அந்த மாதிரி நிறைய இன்கிரியன்ஸ் போட்டு நம்ம மெடிசன் பண்றோம். இது பாத்தீங்கன்னா ஆஸ்மா, வீசிங், ப்ரோங்கஸ், டஸ்ட் அலர்ஜி, சைனடிஸ், கஃப், கோல்டு. ஆஸ்மா, வீசிங், சைனடிஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது கோர்ஸா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு விட்டு வெளிவந்துடலாம். இது பொடியாவும் இருக்கு, லேகியமா இருக்கும். சுகர் பேஷண்ட்லாம் உங்களுக்கு பொடி எடுத்துக்கலாம். நார்மல் பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு லேகியம் எடுத்துக்கலாம். கஃப், கோல்டு நார்மலா இருந்தாலும் அதுக்குமே நமக்கு வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஷதாவரி. இது வந்து லேடிஸ் ப்ராப்ளம், யூட்ரஸ் ப்ராப்ளம், பிசிஓடி, irregular period ஹார்மோன்ஸ், ப்ளீடிங், ஒயிட் சிஸ்ட் ப்ராப்ளம், அந்த மாதிரி பாடி ஓவர் ஹீட் அந்த மாதிரி பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அந்த மாதிரி கோர்ஸ். இது வந்து ஆல் ஸ்பைசஸ் சொல்லல, சர்வ சுகந்தி. ஸ்பைசஸ்ல எல்லா ஃபிளேவரும் சேர்ந்து கிடைக்கும் ஒரே செடியில. என்னோட இலையும் எடுத்துக்கலாம், நமக்கு என்னோட சீடும் எடுத்துக்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஜாதிக்காய், குருமிளகு எல்லாமே சேர்ந்து கிடைக்காது. நம்ம பொடி பண்ணி வெஜிடபிள் கறி, குருமாக்கு, ஸ்டூக்கு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். காஞ்சனாதனம் சொல்லுவோம். இது வந்து குங்குமப்பூவு, அதே மாதிரி ஏலாதி, மஞ்சள், அதே மாதிரி எக்ஸோரா, அந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் மட்டும் ஃபேர்னஸ் ஆயில் பண்ணுவோம். பிம்பிள்ஸ், ட்ரை ஸ்கின், பிக்மெண்டேஷன், டேங்க்ரூம், பிளாக் மார்க், பிளாக் ஸ்பாட்ஸ், ஆக்னி எல்லாமே எடுத்துக்கலாம். ஜென்ஸ், லேடிஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆயில் ஃபார்ம் வரும். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி எடுத்து ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட் கழிஞ்சு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டர்ல. இது வந்து டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி கழுத்துல எந்த இடத்துல நமக்கு பிளாக் மார்க் இருக்கும் அந்த இடத்துல கருவளைங்க எல்லாமே எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வாசாதின்னு சொல்லுவோம். இது வந்து வெரிகோஸ் வென்ட்ரிகுலர் நரம்பு இழுத்து பிடிக்கிற, சுண்டி இழுத்து சுத்தி வரணும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா மெச்சூர் ஆகி நமக்கு வெயின் கட் ஆகி அது மாதிரி ப்ளீடிங் எல்லாம் வரும். ஆப்ரேஷன் பண்ண தேவை. ஆப்ரேஷன் பண்ணாலுமே திரும்ப நமக்கு ரிப்பீட்டேஷன் வரும். இதுங்க ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்கலாம். ஆப்ரேஷனுக்கு எல்லாம் போகாமலும் உங்களுக்கு கியூர் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ஆயில் ஃபார்ம்ல இருக்கு. எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல கீழே இருந்து மேலே மாற்று மசாஜ் பண்ண, டீப் மசாஜ் பண்ணக்கூட லைட்டா எண்ணெய் தேய்க்கிற மாதிரி கீழே இருந்து மேலே மாற்று தேய்ச்சி கொடுத்துட்டா போதும். இது பெரிய மரமா வரும். நம்ம ரப்பர் டாப்பிங் பண்றோம்ல அது மாதிரி கட் பண்ணோம்னா அந்த கம் தான் நம்ம கலெக்ட் பண்ணி காய வச்சு பொடியாவும் எடுத்துக்கலாம், இல்லை பீசஸ் ஷேப் பண்ணி பீசஸாவும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஒபிசிட்டி, எக்ஸ்ட்ரா ஃபேட், எக்ஸஸ் ஃபேட், அப்டாமன், தைஸ், பட்டெக்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேட் நமக்கு வெளியே எடுத்து கொடுக்குது. டெபாசிட் அடிப்போஸ் பண்ணிருக்க ஃபேட்டை வந்து நமக்கு பேர்ன் பண்ணி வெளியே எடுத்து கொடுக்கும். நம்மளாம் எக்ஸசைஸ் பண்ணாம நமக்கு ஸ்வெட்டிங்கா தான் போகும். இது வந்து நமக்கு டெபாசிட் ஆகிற ஃபேட்டை வந்து நமக்கு வெளியே எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்க 1 மாசம் எடுக்கணும் 5 கிலோ குறைச்சு கொடுங்க, திரும்ப நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த வெயிட் நமக்கு போகும். ஏன்னா டெபாசிட்டட் ஆக விடாம நமக்கு அது பேர்ன் பண்ணி வெளியே எடுத்து கொடுத்துரும். இது எல்லா மெடிசன் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஃபுட் கண்ட்ரோல் டயட் எதுவுமே இல்லை. என்ன ஃபுட் நீங்க சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு காலையில நைட்ல எம்டி ஸ்டொமக்ல எடுக்கலாம். டானிக் ஃபார்ம் இருக்கு, டேப்லெட் ஃபார்ம் இருக்கு. இது வேணா உங்களுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து கிராம்பு. இந்த பட் மாதிரி இருக்கு பாருங்க, பூம்புல இந்த கிரீன் கலர்ல தெரியுதா பட் மாதிரி, இங்கிட்டு வாங்க தெரியும், அதுதான் கிராம்பு. இது வருஷத்துக்கு 1 டைம் தான் கல்டிவேஷன். ரெட்டிஷ் பிங்க் கலர்ல வரும். மார்ச் ஏப்ரல் சீசன். அது பறிச்சு நம்ம எண்ணெயில போட்டு காய வச்சு எடுப்போம். வித் ஆயில் நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதில் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எண்ணெய் வரது தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்ம கடையில் கிடைக்கிற பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்துட்டு நமக்கு கிடைக்கும் பிளாக் கலர் இருக்கும். அதே மாதிரி ஆயில் வச்சு நம்ம டூத் ஆயில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கேவிட்டி ப்ராப்ளம், சென்சிட்டிவிட்டி, கம் ப்ளீடிங், ஒயிட்னிங், பேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. சின்ன குழந்தைக்கு 1 ட்ராப் நம்ம பேஸ்ட்ல அப்ளை பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து 2 to 3 ட்ராப்ஸ் எடுத்துட்டு ப்ரஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கார்டன் முடிஞ்சு. உள்ள கடை இருக்கிறதுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துப்பீங்க எல்லாத்தையுமே. ஸோ நீங்களும் இங்கே தேக்கடிக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபார்மை விசிட் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். உங்களுக்கு இந்த ஃபார்ம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்ம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான்லாம் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். பார்த்தீங்களா?